Hi, hello everyone. It's good to see you all. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போறோம். Should have, would have, could have. மூணுக்கு டிஃபரன்ஸ் என்ன, எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கனாலோ இல்ல நம்ம டெய்லி கான்வர்சேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ் பண்ணுவோம். நீங்க இந்த விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம், நீங்க இதை வாங்கியிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்திருந்திருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம முன்னாடி இந்த விஷயம் பண்ணியிருந்திருக்கணும் ஆனால் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்ற இடத்துல எல்லாம் நம்ம டெய்லியுமே இந்த உடாவ் சுடாவ் குடாவை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கும் போது அட் தி எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லாமல் யூ வில் கெட் கிளியர். எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் கிளியர் ஆயிருவீங்க. அதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பிஃபோர் என்டரிங் இந்த வீடியோ சேனல் நீங்கள் நியூவாக வந்திருக்கீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். நிறைய பேருக்கு இதில் டவுட் வரும். அதாவது ஷுட் ஹேவ், வுட் ஹேவ், குட் ஹேவ் எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது மூணுமே ஒரு பாஸ்டில் நடந்திருக்க வேண்டிய விஷயம் ஆனால் நடக்கலை, அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மூணு மாடல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷுட்டு, குட்டு, வுட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஸோ ஹேடோ வரவே வராது, ஹேவ் தான் வரும். இது ஒரு மெயின் ரூல். இப்போ இந்த ஹேவுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்ப் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி a V3 வேர்ப். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு மெயின் ரூல் இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஷுட் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யலை, அந்த இடத்துல நம்ம வேண்டும் அப்படின்ற மீனிங்கை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வுட் ஹேவ். வுட் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வச்சு சொல்லும் போது தான் வுட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்கிட்ட நிறைய பணம் இருந்திருந்தா நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருந்திருப்பேன், அந்த மாதிரி பேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஐ யூஸ் பண்ணும்போது பேன் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்கிட்ட நிறைய பணம் இருந்திருந்தா நிறைய திங்ஸ் வாங்கி இருந்திருப்போம், அந்த மாதிரி செய்திருப்பேன், செய்திருப்போம், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்கு வுட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இதில் இஃப் கண்டிஷனும் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வேற குட் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருக்கலாம், அவனுக்கு உதவி இருக்கலாம் ஆனால் உதவலை, இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு குட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றுக்கும் என்ன மீனிங், எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் வித் எக்ஸாம்பிள்ஸோட போய் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் மாடல் ஷுட் ஹேவ். ஷுட் ஹேவ் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் ஆஃபன் டு எக்ஸ்பிரஸ் ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்ட இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு ஃபெயிலியர், மிஸ்டேக் ஆனதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு, ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு, இல்லை சஜஷன் சொல்கிறதுக்கு நம்ம ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இதை இண்டிவிஜுவலாக நிறைய ஒரு 50 எக்ஸாம்பிள்ஸோட அடுத்து ஒரு வீடியோ வர இருக்குது. இப்போ நம்ம மூணுமே கம்பைன் பண்ணி பார்க்கறதுனால நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. யூ ஷுட் ஹேவ் டோல்டு மீ ஏர்லியர். நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் ஆனால் சொல்லலை. அதான், அதாவது அது ஹிட் ஆகிருக்கு. நீ சொல்லலை அப்படிங்கிறது ஹிட் ஆகிருக்கு. நீ முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்றது. யூ ஷுட் ஹேவ் டோல்டு மீ ஏர்லியர். ஸோ இந்த இடத்துல as I said earlier, ஹேவுக்கு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் வரணும், ஷுட் ஹேவ் டோல்டு அப்படின்றது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஹேவ் கால்டு டு கன்ஃபார்ம் தி அப்பாயின்மெண்ட். அதாவது யூ ஷுட் ஹேவ் கால்டு, நீ கால் பண்ணியிருந்திருக்கணும், டு கன்ஃபார்ம் தி அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி நீ கால் பண்ணியிருந்திருக்கணும். பண்ணாமல் போனனால நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்காது. ஸோ அதுதான் இந்த இடத்துல யூ ஷுட் ஹேவ் கால்டு டு கன்ஃபார்ம் தி அப்பாயின்மெண்ட். கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ செய்திருக்க வேண்டும் அப்படின்றது. தே ஷுட் ஹேவ் ரெட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர். தே ஷுட் ஹேவ் ரெட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முன்னாடியே படித்திருந்திருக்க வேண்டும் ஆனால் படிக்கலை அப்படின்றதான் இதனுடைய மீனிங். ஷுட் ஹேவ் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வுட் ஹேவ். வுட் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ரெக்ரெட், இல்லை ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோ ஹைப்போதெட்டிக்கலாக பாஸ்டில் நம்மளால பண்ண முடியாததை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வுட் ஹேவே யூஸ் பண்ணுவோம். அதாவது வுட் ஹேவ் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷனோட நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இருந்திருந்தா இந்த விஷயம் நான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இஃப்ல தேர்ட் கண்டிஷனலாக இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் இட் வில் கம் வித் இஃப் ப்ளஸ் ஹேட். அதாவது இஃப் ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருந்திருந்தா நான் புது கார் வாங்கியிருந்திருப்பேன். இஃப் ஐ ஹேட் எனஃப் மணி ஐ வுட் ஹவ் பாட் அ நியூ கார். அப்போ அல்டிமேட்டாக என்கிட்ட பணம் இல்லை, ஸோ நான் கார் வாங்கலை. ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நம்ம சொல்கிறோம், இந்த விஷயம் என்னால் முடியல அப்படின்றது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள்.
I would have gone to the function if I had been invited. I would have gone to the function. நான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருப்பேன். இஃப் ஐ ஹேட் பீன் இன்வைட்டட். இஃப் ஐ ஹேட் பீன் இன்வைட்டட் அப்படின்னா என்னைய இன்வைட் பண்ணியிருந்தா அப்படிங்கிறது. ஆனால் அவங்க இன்வைட் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ இஃப் ஐ ஹேட் பீன் இன்வைட்டட், என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருப்பேன், ஆனால் போகலை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தே வுட் ஹவ் ஒன் தி மேட்ச். அவங்க மேட்சை ஜெயிச்சிருந்திருப்பாங்க. இஃப் தே ஹேட் காட் ஒன் மோர் விக்கெட். ஒன் மோர் விக்கெட் எடுத்திருந்தா அவங்க மேட்சை ஜெயிச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இஃப் யூஸ் பண்ணி தான் வுட் ஹவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, he would have completed the project if he had more time. அவனுக்கு நிறைய டைம் இருந்திருந்தா, if he had more time, அவனுக்கு நிறைய டைம் இருந்திருந்தா he would have completed the project. ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ நீங்கள் சென்டென்ஸை பிரித்து புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உடாவை பற்றி எந்த டவுட்டுமே வராது. இன்அடிஷன் டு தட் இன்னொரு பாயிண்ட் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இஃப் கண்டிஷன் வராமையும் பட் யூஸ் பண்ணியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் நம்ம உடாவை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த சேம் சென்டென்ஸை எடுத்துக்கலாம். நான் புது கார் வாங்கியிருந்திருப்பேன், ஆனால் என்கிட்ட போதிய பணம் இல்லை. ஐ வுட் ஹவ் பாட் அ நியூ கார் பட் ஐ டிடன்ட் ஹாவ் எனஃப் மணி. ஆனால் என்கிட்ட போதுமான பணம் இல்லை, அதனால நான் வாங்கலை அப்படின்றது உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கு. ஓகே, உடவை பொறுத்த வரைக்கும் 2 சென்டென்சஸ் வரும். இது மைண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது ஒரு கண்டிஷனோட இஃப் கண்டிஷன் வச்சும் வரலாம், இல்லை பட் ஆனால் அப்படின்ற மாதிரியும் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், குடாவ். குடாவ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், லாம் அப்படின்ற மீனிங் வரதான் நம்ம குடாவ் யூஸ் பண்ணுவோம். இப்போ குட் அப்படிங்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற மீனிங் வந்தாலும் நம்ம பாசிபிளாக சொல்கிறதுக்கு தான் நம்ம குடாவை யூஸ் பண்ணுவோம். டு டிஸ்கிரைப் த பாஸ்ட் எபிலிட்டி இல்லை பாசிபிலிட்டி இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி தட் வாஸ் நாட் யூட்டிலைஸ்டு. அதாவது ஒரு பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கணும், அதை நம்ம வந்து அதை பண்ணாமல் போயிட்டோம் இல்லை யூஸ் பண்ணிக்காமல் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கலாம் ஆனால் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம குடாவை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு மீனிங் புரியும். ஹீ குட் ஹவ் ஸ்டார்டட் தி ப்ராஜெக்ட் ஏர்லியர். அவன் இந்த ப்ராஜெக்டை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் பண்ணாமல் விட்டுட்டான். we could have bought a smaller size. நம்ம சின்ன சைஸில் எடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு இப்போ ட்ரெஸ் வாங்கிட்டு அது ரொம்ப பெருசாக இருந்திருக்கும், நம்ம சின்ன சைஸ் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல we could have bought a smaller size. we could have taken a different mode of transportation. we could have taken a different mode of transportation. நம்ம வேற ஒரு போக்குவரத்து முறையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதாவது இப்போ காரில் போகிறதுக்கு பதிலாக 2 வீலர்லேயே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல we could have taken a different mode of transportation அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு விஷயம் நடக்க வேண்டியது நம்ம ரெக்ரெட் பண்ணி சொல்கிறோம், ஃபீல் பண்ணி சொல்கிறோம், இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம குட்டாவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 3க்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இப்போ சுடாவும் குடாவும் சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே இந்த விஷயம் பண்ணியிருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான். பட் இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைஸாக நீ இதை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணணும். நீ முதலே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸாக சொல்கிறதுக்கு ஷுட் யூஸ் பண்ணணும். ஒரு ரெக்ரெட் பண்ணி ஒரு வருத்தப்பட்டு இதை ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறோம், நீ முதலே இந்த விஷயம்லாம் படிச்சிருந்துருக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிற இடத்துல நம்ம குட் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். அண்ட் would have என்னன்னா, உடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷனோட நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம சொல்கிற இடத்துல உடாவை யூஸ் பண்ணுவோம். அட் தி சேம் டைம் பட்டோ இல்லை இஃப் யூஸ் பண்ணி அந்த கண்டிஷன் மீட் ஆச்சு அப்படின்னா நம்ம உடாவை யூஸ் பண்ணுவோம். இதான் நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ இப்போ இந்த 3க்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்டு இது ஒவ்வொன்றுக்குமே நியர்லி 50 எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட அடுத்த வீடியோ வரப்போகுது. இது வந்து கிராமட்டிக்கலாக உங்களுக்கு டவுட் இதெல்லாமே கிளியராக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி பேசும்போது எந்த மாதிரி எதை யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றது வித்தவுட் எனி டவுட் யூ வில் கெட் கிளியர்ட். இந்த வரக்கூடிய 50 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வரக்கூடிய அப்கமிங் வீடியோவும் பாருங்கள். ஓகே, தட்ஸ் ஆல். நீங்கள் நியூவாக எங்கள் சேனலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். I will meet with the next interesting lesson. Until then, take care, tata, bye bye. Have a good day.